வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் டீ ஈஸி சமையல். இன்றைக்கி பாரம்பரிய ஸ்வீட்டான சுழியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சாய்ஸ் டீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பை ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துருங்க. 2 விசில் வந்த பிறகு கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் துருவலை வதக்கிக்கலாம். கடாய் வச்சிங்க, கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா தேங்காய் துருவல் வதங்கிடும். தேங்காய் துருவல் வதங்கிடுச்சு. 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டால் இனிப்போட அளவு கரெக்டாக இருக்குது. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோடைய அளவை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலோட சர்க்கரையை சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடலைப்பருப்பை சர்க்கரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இலகி வரும். அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷம் இது போல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த இலகுன பதத்துலேருந்து இது போல் கொஞ்சம் டைட்டான பதத்தில் சுழியத்தோடைய பூர்ணம் வரும். இந்த பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூர்ணத்தை இறக்கிக்கோங்க. சுழியத்தோடைய பூர்ணம் ஆறுனதும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதுபோல் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் பிடிச்சி வச்சுருக்க சுழியத்தை மைதா மாவில் ஒரு கோட்டு வர மாதிரி நனைச்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. மைதா மாவை கரைக்கும் போது தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துங்கன்னா சரியாயிடும். ஒரு வேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா சுழியத்தில் அது ஒட்டாது. எண்ணெயில் போடும்போதும் சுழியம் பிரிஞ்சு எண்ணெய்லாம் வீணாயிடும். சுழியத்தை எண்ணெயில் போடும்போதே தெரியும் மைதா மாவு கோட் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி மாவை நீங்கள் கரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுழியத்தோடைய ஒரு சைடு வெந்ததும் பொறுமையாக சுழியத்தை திருப்பி விட்டு வேக விடுங்க. சுழியத்தை மைதா மாவில் கரைச்சி நம்ம போட்டிருக்கத்தால ஒரு சுழியத்தை திருப்பி விடும்போது எல்லாம் சேர்ந்து வரும். அதனால் பொறுமையாக நிதானமாக திருப்பி விட்டு வேக விடுங்க. சுழியத்தோடைய 2 சைடும் வெந்து இது போல் பொன்னிறமாக மாறினதும் சுழியத்தை வடிகட்டி எடுத்துருங்க. 1 கப்பு கடலை மாவில் செய்கிற சுழியம் 2 பேட்ச் போடுற அளவுக்கு இருக்கும். அடுத்த பேட்சும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சுழியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாரம்பரியமான சுழியத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.